வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரைவேட் நோட்டீஸ்னா என்ன, அதை எப்படி அனுப்புறது, அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் வந்து லைவ்ல எங்களை கேட்டிருக்கிறீங்க. அதை பத்தி தான் உங்களுக்கு வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பிரைவேட் நோட்டீஸ் வந்து எப்ப அனுப்பணும், எப்படி அனுப்பணும், யார்கிட்ட அனுமதி பெற்று அனுப்பணும், எதற்காக அனுப்பணும், இந்த 4 தான் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட். இதுல அந்த 4 பத்தியும் உங்களுக்கு வந்து நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். மனுதாரர் எதிர்மனுதாரர் மீது வழக்கு தொடுத்திருந்தாருன்னா அந்த விவரத்தை எதிர்மனுதாரருக்கு தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும்? கோர்ட்ல இருந்து நோட்டீஸும் போகும். அவருக்கு எப்படி போகும்? அமிலாவும் கொண்டு போய் கொடுப்பாரு. பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் டியூல கோர்ட்ல இருந்தே அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் போகும். சப்போஸ் அந்த நோட்டீஸ எதிர்மனுதாரர் வாங்கல, அமீனா கொண்டு போய் கொடுக்கும் போது வாங்கல, ரிஜிஸ்டர் போஸ்ட்லயோ ஸ்பீட் போஸ்ட்லயோ போறதே அவர் வாங்கல, சர்வீஸ் ஆகாம இருக்கு, ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அன்கிளைம்டு வந்துருச்சு, டோர் க்ளோஸ்டு, அட்ரஸி நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு, ரெஃப்யூஸ்டு வந்துருச்சு, அட்ரஸி வெக்கேட்டட், இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா அந்த சம்மன் வந்து அவங்களுக்கு சர்வ் ஆகாமே போயிடும். அவங்க வந்து மனுதாரர் வந்து தன் மீது வழக்கு தொடுத்திருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதை தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்மளுடைய ஜுடிஷியரி வந்து ஒரே ஒரு பிரின்சிபல் அடிப்படையில தான் செயல்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, ஆடி ஆல்ட்ரம் பாற்றம், ஹியர் தி அதர் சைட், 2 பக்கத்து வாதங்களையும் கேட்டு ஆன் மெரிட்ல கேஸை டிசைட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஜுடிஷியரியோட முக்கியமான குறிக்கோள். இப்படி இருக்கும் பொழுது நம்ம சம்மன்ஸ் அனுப்புறோம், அதை அவங்க வாங்கல. சோ இப்ப நம்ம வந்து என்ன சொல்ல போறோம், பிரைவேட் நோட்டீஸ் கேட்க போறோம். பிரைவேட் நோட்டீஸ் வந்து சாதாரணமா ஒரு வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட் வந்து மனுதாரர் போய் ஒரு அட்வொகேட் கிட்ட சொல்லி அவங்க வந்து அவர் ஒய்ஃப் மேற்கு வந்து ஒரு அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கு பேர் பிரைவேட் நோட்டீஸ் கிடையாது. இந்த சம்மன்ஸ வந்து கோர்ட்ல இருந்து போற சம்மன்ஸ எதிர்மனுதாரர் வாங்காம ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு ஓரல் பர்மிஷன் வாங்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இத்தனை அமீனா கொண்டு போய் கொடுத்தும் வாங்கல, ஆர்பிஐடில போயும் வாங்கல, அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு பிரைவேட் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஹியரிங் டேட்ல நம்ம வந்து ஜட்ஜி கிட்ட கேட்கணும். நம்ம வந்து இதுக்கு ரிட்டர்ன் பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, ஓரல் பர்மிஷன் நம்மளுடைய ஹியரிங் டேட் அன்னைக்கு ஜட்ஜி கிட்ட நம்ம கேட்டு அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கணும். அட்ஜுடிகேஷன்ல, கோர்ட்டோட அட்ஜுடிகேஷன்ல மென்ஷன் ஆயிருக்கணும், இந்த தேதியில அவங்க கேட்டிருக்காங்க, நாங்க ஆர்டர் கொடுத்திருக்கோம் பிரைவேட் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து ஃபேமிலி கோர்ட்ல நடக்கிறதுனா பார்ட்டி இன் பர்சன். சோ ஃபேமிலி கோர்ட்ல பார்ட்டியே தான் எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். இதுவே சப் கோர்ட்டா இருந்தா அட்வொகேட் வந்து அவங்களுடைய லெட்டர் ஹெட்ல அனுப்புவாங்க. அதுல வந்து ஃப்ரம் அட்ரஸ் போட்டுறணும். பார்ட்டியே அனுப்புறதா இருந்தா ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணும், டேட் இருக்கணும். அதுல இந்த பிரைவேட் நோட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் அட்ரஸ் இருக்கும். அதுல அனுப்புறவங்களுடைய பேரு, அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும். டூ அட்ரஸ்ல நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்கள பத்திர விவரங்கள் அந்த அட்ரஸ் இருக்கும். அதுல அடுத்தது சப்ஜெக்ட் மேட்டர்ல இந்த வழக்கு எந்த கோர்ட்ல இருக்கு, வழக்குடைய நம்பர் என்ன, எந்த தேதி விசாரணைக்கு வருது, பார்ட்டியோடைய நேமு, எது சம்பந்தப்பட்டு இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து அதுல எழுதிட்டு அதுக்கப்புறம் டீடைல்டா இந்த வழக்கு வந்து நான் வந்து உங்க மேல தொடுத்திருக்கேன், இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த திருமண சட்டத்தின்படி செக்ஷன் 13(1) ஐஏ அதாவது குரூயல்டியின் கீழே நான் வந்து விவாகரத்து கேட்டிருக்கேன். இந்த விவாகரத்து நோட்டீஸ நான் வந்து கோர்ட்ல இருந்து அமீனா கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க, அப்பயும் நீங்க அதை வாங்கல. அதே மாதிரி ஆர்பிஐடி மூலமாவோ ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாவோ கோர்ட்ல இருந்து டைரக்டா அனுப்பியிருக்காங்க, அதையும் நீங்க வாங்கல. கோர்ட் நோட்டீஸ் உங்களுக்கு சர்வ் ஆகல, ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதனால கோர்ட்ல நாங்க வந்து பர்மிஷன் வாங்கி கோர்ட்டோட ஆர்டர் வாங்கி கோர்ட்டு கிட்ட நாங்க வந்து இந்த பிரைவேட் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்புறோம். நீங்க வந்து இத்தனாவது தேதி இந்த
இந்த நீதிமன்றத்துல இத்தனை மணிக்கு உங்களுடைய வழக்கு வந்து அடுத்த வாய்தாக்கு விசாரணைக்கு வருது, அன்னைக்கு நீங்களோ அல்லது உங்களுடைய அட்வொகேட்டோ அவசியம் ஆஜராகணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா இந்த வழக்கு எக்ஸ்பார்ட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வழங்கப்படும் மென்ஷன் பண்ணிட்டு கீழே கையெழுத்து போட்டு நம்ம பெட்டிஷன் காப்பி இருக்கு இல்லையா, அதை வந்து என்க்ளோஸ் பண்ணியும் அனுப்பலாம், என்க்ளோஸ் பண்ணாமையும் அனுப்பலாம். என்க்ளோஸ் பண்ணணுங்கிறது வந்து நெசசிட்டி கிடையாது, என்க்ளோஸ் பண்ணாமையும் அனுப்பலாம். கையெழுத்து போட்டு எதிர்மனுதாரருக்கு நம்ம வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியமா மட்டும்தான் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலியமா மட்டும்தான், அதாவது நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வேணும். அதனால இந்த 2 மூலியமா மட்டும்தான் நம்ம வந்து பிரைவேட் நோட்டீஸ் அனுப்பணும். அடுத்த ஹியரிங் டேட் அன்னைக்கு மனுதாரர் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நம்ம வந்து பிரைவேட் நோட்டீஸ் வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டோம், அந்த பிரைவேட் நோட்டீஸை நம்ம வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லயும் அனுப்பிட்டோம். அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரும் இல்லையா, அக்னாலஜ்மெண்ட் கார்டை அஃபிடவிட் ஆஃப் சர்வீஸா நம்ம வந்து தாராளமா அடுத்த ஹியரிங் டேட்ல கோர்ட்ல அவசியமா நம்ம தாக்கல் செய்யணும். அப்பொழுதுதான் நம்மளுடைய சம்மன் வந்து அவங்களுக்கு எதிர்மனுதாரருக்கு போய் சேர்ந்திருக்குங்கிறதுக்கு நமக்கு கோர்ட்டுக்கு வந்து ஆதாரபூர்வமா நம்மளால நிரூபிக்க முடியும். அட்வொகேட் அனுப்புறதா இருந்தா அவங்களோட லெட்டர் அனுப்புவாங்க. பார்ட்டி இன் பர்சன் ஃபேமிலி கோர்ட்ல அனுப்புறதா இருந்தா அவங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் வந்து அவங்களுடைய ஃப்ரம் அட்ரஸா போகும், மனுதாரருடைய ஃப்ரம் அட்ரஸா போகும். இது எதற்காக அப்படின்னு சொன்னா, ஒரு வழக்கு அவங்க மேல தொடுத்திருக்கோங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு மோட் ஆஃப் சர்வீஸ் தான் இது.